உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை சேத்துப்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்ட அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின், தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம், இளஞ்சேகுவாரா, மண்டல செயலாளர்கள் ரூதர் கார்த்திக், சுபாஷ் சந்திரபோஸ், மாவட்ட செயலாளர்கள் வெள்ளிவாக்கம் அப்புன், கரிகால் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், அதிமுகவின் வாக்கு வங்கிக்காக எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசுவது பாஜகவின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாகவும், பிரதமர் மோடியின் பேச்சு அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி என்பதை அதிமுக தலைவர்கள், தொண்டர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியதும், தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு விழாவிலே பேசியதும் அவருடைய நோக்கம் என்ன என்பதை உணர்த்துகிறது. அவர்கள் என்ன செயல் திட்டத்தோடு தமிழ்நாட்டிலே அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பது ஒருபுறம் இருந்தாலும், அதிமுகவின் வாக்கு வங்கியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது பாஜக என்பதை பிரதமர் மோடி அவர்களின் உரை உணர்த்துகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் புகழை பாடுகிற நிலைமைக்கு இன்றைக்கு பாஜக போயிருக்கிறது. இன்னொரு கட்சியின் தலைவர்களை, கூட்டணி இல்லாத ஒரு கட்சியின் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது அந்த தலைவர்களின் மீதுள்ள நன்மதிப்பால் அல்ல, அவர்களின் நம்பிக்கைக்குரிய வாக்காளர்களை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது பாஜக. இது அரசியல் நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கிக்காக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவது என்பது பாஜகவின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. பாஜகவின் பலவீனம் ஒருபுறம் இருந்தாலும், அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாகவும் இது இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை தோழமையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உள்ளது என்று காட்டிக்கொள்வதற்கான பெரும் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால் அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவது, பின்னுக்கு தள்ள முயற்சிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு முயற்சி. எனவே தமிழ்நாட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. மேலும் திமுக கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடரும் என்றும் 3 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், சுமூகமான முறையில் தீர்வை காண்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது.
எங்கள் மீது உள்ள கரிசனம் என்று புரிந்து கொண்டாலும், அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் அவர்களின் அணுகுமுறையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. திமுகவிலே நாங்கள் 3 தொகுதிகளை கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் பயணிப்போம் என்பதுதான் உண்மை. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த சீட்டு பகிர்வு நேரத்தில் இந்த 2 சீட்டிலே நிற்கிறாங்க திமுக விடுதலை சிறுத்தைகளை குறைச்சி எடை போடுதான். அந்த கோணத்தில் நீங்கள் சொல்லுவதைப் போல பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிற அணி என்பது ஒரு மெகா கூட்டணி, 10 கட்சிகள் இடம்பெற்றுள்ள கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளை எப்படி அவர்கள் அரவணைக்கிறார்களோ அப்படி ஒவ்வொரு கட்சியையும் அவர்களின் தேவையை உணர்ந்து அரவணைக்க வேண்டிய பொறுப்பில் திமுக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிவோம். ஒரு கூட்டணியின் அங்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியின் நலன்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு முடிவை எடுக்க முடியாது. எங்கள் நலன்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணியின் நலன்களும் முக்கியம். எங்கள் வெற்றி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணியின் வெற்றியும் முக்கியம். அந்த வகையில் ஒரு பரஸ்பர புரிதலோடு தான் எங்கள் முயற்சிகளும் இருக்கும், பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். எனவே எங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று நாங்கள் கருதவில்லை. அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு எழவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி 77வது வட்டம் சார்பில் சூளை தட்டான்குளம் பழைய ஆடுதொட்டி தெருவில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மான விளக்கு தெருமுனை கூட்டம் வட்ட செயலாளர் புளியந்தோப்பு கலையெழிலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட்டு இளங்கோ மற்றும் மண்வீரன், தலித் பாலு, விஜயகுமார், மாறன், கண்ணன், ஞானவேல், அமுதன், பரத், தேசிங், முனேஷ், வல்லவன், கலைமகன் தமிழன், எழில்புத்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மானங்களை விலக்கி பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட, இதோடு சேர்ந்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தை நிர்வாக சீர்கேட்டை கண்டிக்கின்ற வகையில் அதையும் சேர்த்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம். அதில் மிக குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பாக வட சென்னை பகுதியை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி, சிறப்பு அக்கறை செலுத்தி இந்த பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே மாநகராட்சி பணியில், இன்னும் குறிப்பாக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பணிகளை செய்யக்கூடிய பல்வேறு தோழர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாம் இருப்பதாக இங்கே சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வும் வளம் பெற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வலியுறுத்தியதெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் சிக்கல் எங்கே வருகிறது என்று சொன்னால், சில நேரங்களிலே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்வார்கள். அதிலே ஒரு அடிப்படை இருக்கிறது. எந்த அரசு வந்தாலும் அதை செயல்படுத்துவது, நிர்வாகத்தை பார்ப்பது என்பது ஆங்கிலத்திலே எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லுவார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை நமக்கு வடிவமைத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் அரசை நிர்வாகம் செய்வது அல்லது இந்த அரசை கட்டுப்படுத்துவது என்பதற்கான 3 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லப்படுகிறது. லெஜிஸ்லேச்சர் என்று சொன்னால் சட்டத்தை இயக்குகின்ற ஒரு அமைப்பு. ஜுடிஷியல் என்று சொன்னால் நீதியை பரிபாலனம் செய்கின்ற, நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு அமைப்பு. எக்ஸிக்யூட்டிவ் என்று சொன்னால்
நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை செயல்படுத்துகிற ஒரு அமைப்பு. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்திய அரசு, அல்லது பொதுவாக அரசு என்றால் இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் அரசு. இந்த மூன்றுக்கும் என்ன பணிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மூன்றும் எதை ஒட்டி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மூன்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒட்டி செயல்பட வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டி இந்த மூன்றும் செயல்பட வேண்டும். இந்த மூன்றினுடைய பங்களிப்பு அல்லது மூன்றினுடைய செயல்பாடு என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டம் என்னவெல்லாம் சொல்கிறது? மிக மிக அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் என்பது சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சாசனம். அதனால்தான் அதிலே அரசமைப்பு சட்டத்திலே பிறப்பால் அனைவரும் ஒன்று, அனைவரும் சமம், அனைவருக்குமான உரிமைகள் சமமானது என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு அமைப்பு அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டிலே தேவைப்படுகின்ற சட்டங்களை இயற்றுவது என்பதுதான் லெஜிஸ்லேச்சர், சட்டத்துறை அல்லது சட்டங்களை இயற்றுகின்ற அந்த அவை. அந்த அவை தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவை எல்லாம் சட்டத்தை இயற்றுகின்றன. சட்டத்தை எதன் அடிப்படையில் இயற்றுகின்றன, எதற்காக இயற்றுகின்றன என்று சொன்னால் மக்களுக்காக இயற்றப்படுகிறது. ஆனால் மக்களுக்காக இயற்றுகிறோம் என்கின்ற பெயரில் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் இயற்றிவிட முடியாது. சட்டம் என்பது கான்ஸ்டிடியூஷனோடு, இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு இயந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் ஏற்புடையது. அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய பணி யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய அரசு நிர்வாகம் அதிகாரிகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஜுடிஷியரி என்று சொல்லக்கூடிய நீதித்துறைக்கு என்ன வேலை என்று சொன்னால், சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு இயந்து போகிறதா, அதோடு சேர்ந்து இருக்கிறதா, அதனை பாதுகாக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய வேலை நீதிமன்றத்தினுடைய வேலை. ஆக சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றம், உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவை. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அதிகாரிகளிடத்திலே இருக்கிறது. அதனால்தான் பல நேரங்களிலே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறது. இன்றைக்கு உள்ளபடியே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பல்வேறு தளங்களில் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ராமன்புதூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் மற்றும் சிறுத்தை தாஸ், ஜான், அசூன், தொம்மை, தர்மதாஸ், சுதாகர் பிரிட்டோ, சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களாக விக்னேஷ், இசைக்கியப்பன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சமூக விரோதிகளை தேசிய பாதுகாப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும், தேரூர் மற்றும் மருங்கூர் பேரூராட்சியில் பணிபுரிகின்ற துப்புரவு பணியாளர்களிடம் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டி வரும் பாஜக துணைத் தலைவர்களை கண்டித்தும், ஆசாரிபாளையம் அரசு மருத்துவமனையில் பணி செய்யும் துப்புரவு பணியாளர்களை சாதிய கண்ணோட்டத்தில் திட்டும் தனியார் செக்யூரிட்டி நிறுவன மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் சுசீந்திரம் பேரூராட்சி கவுன்சிலர் கலைசெல்வி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன், மாநகர செயலாளர் அல்காலித், மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கிறிஸ்டல் நிறுவன மேலாளர் நிவின் அவர்கள் அங்கே பணி செய்கின்ற துப்புரவு பணியாளர்களை சாதிய வன்மத்தில் பழிவாங்கும் எண்ணத்தில் சாதியின் அடிப்படையில் மிகவும் கேவலமான முறையில் அவர்களை நடத்துவது, அவர் மீது எண்ணற்ற புகார்களை மருத்துவமனையினுடைய முதல்வர் அவர்களுக்கு தெரியப்படுத்திய பின்பும் அந்த நிவின் அவர்களுடைய அராஜகத்தை அந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் தடுக்க தவறி வருகிறார். அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்திற்குட்பட்ட தேரூர் பேரூராட்சியில் மற்றும் மருங்கூர் பேரூராட்சியில் பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்களிடம் அந்த பேரூராட்சிக்கு இருக்கின்ற, அந்த பேரூராட்சியில் பயணித்து வருகின்ற அந்த பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர், தேரூர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் மாதவன் பிள்ளை அவர்களும், மருங்கூர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் சகோதரி பாலரோகிணி அவர்களும் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களை
மிரட்டி லஞ்சம் கேட்டு வருகிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் நேர்மையான முறையில் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்த போது சனாதன கும்பல்களை ஒன்று திரட்டி யார் புகார் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த புகார் கொடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்கள் மீது பொய்யான புகார்களை கொடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையை துன்புறுத்தி வருவதை கண்டித்தும் தர்ணா போராட்டத்தில் தலைவர் எஸ்பி கலைச்செல்வி அவர்களுடைய தலைமையில் நடந்த போராட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் அவர்கள் மற்றும் கட்சியினுடைய துணை செயலாளர் தொல்காப்பியன் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் ராணி அறிவுடையாட்சி அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பும் ஒரு வார காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் விடுதலை சிறுத்தையினுடைய போராட்டம் இன்னும் தொடரும் என இந்த நேரத்தில் தெரிவித்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் மாவட்டம் மயிலம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெடுமொழியனூர் கிராமத்தில் முகாம் மறுசீரமைப்பு கூட்டம் விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மயிலம் ஒன்றிய மேலிட பொறுப்பாளர் இரணியன், ஒன்றிய பொருளாளர் ரஞ்சித்குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் பன்னீர்தாஸ், கிங் சேகர், சாந்தகுமார், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பன்னீர்செல்வம், வழக்கறிஞர் அருள்வளவன் பிரசாத், அசோக் குமார், முகாம் செயலாளர் சதீஷ்குமார், தமிழ்செல்வன், மணிகண்டன், ஏழுமலை, ஜீவானந்தம், கோதாவரி, பத்மஸ்ரீ, சிவபாலன், சுகன்ராஜ், சத்யநாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விசிகவினர் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் கிராமத்தில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முகாம் கட்டமைப்பு செய்யும் விதமாக முகாம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜேம்ஸ் வளவன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் வளவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா, மண்டல செயலாளர் மாலின், மண்டல துணை செயலாளர் முத்துராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அர்ஜுன், மாவட்ட செய்தி ஊடக அமைப்பாளர் மங்களம் ஜான்சன், மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், களையார்கோவில் நகர செயலாளர் வெற்றி விஜயன், இளையான்குடி நகர செயலாளர் அவையன், தொண்டரணி அமைப்பாளர் அஜித் வளவன், நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் பாபு உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஓமக்குளம் நந்தனார் மடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர்கள் சூகா விடுதலை செழியன், பெரம்பலூர் கிட்டு, முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாநில நிர்வாகிகள் ஜவஹர், குறிஞ்சி வளவன், நீதி வளவன், முருகானந்தன், பொறியாளர் சிவகுமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்வி முருகன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் பாவனன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற பயிற்சி அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பெரும் திரளாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணி சார்பில் நிற்கும் வேட்பாளர் வெற்றி பெற பாடுபட வேண்டும், கோத்தகிரியில் வரும் 17ஆம் தேதி வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் மன்னரசன், மகளிரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மாலா சுதாகர், ஒன்றிய செயலாளர்கள் பாபு, பெரியசாமி, கல்வி, பொருளாதார மாவட்ட செயலாளர் பத்மநாபன், வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் குயிலரசன், கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் கோல்ரஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலமலை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர முகாம் முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு ஆலோசனை கூட்டம் இன்று குன்னூரில் நடைபெற்றது. கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் சுதாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிழக்கு மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய ஒன்றிய நகர செயலாளர்கள், கட்சியினுடைய மாநில
பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய துணைநிலை அமைப்புகளுடைய மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், முகாம் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க நம்முடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நீலகிரி கிழக்கு மாவட்டத்தில் இருந்து நீலமலை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக தோழர்கள் திரளாக கலந்து கொண்டதற்கு களப்பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்ததோடு கட்சியினுடைய முகாம் நிர்வாகிகள் பட்டியலையும் அடுத்த கட்டமாக தேர்தலில் பணியாற்றுவதற்காக முகாம் படிவங்களை உள்ளிட்டு தேர்தல் முகவருக்கான படிவங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்தபடி வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தினை வருகிற 17ஆம் தேதி கோத்தகிரியில் நடத்துவது எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒன்றிய, நகர, மாவட்ட, மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநாட்டில் பங்கெடுத்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருகிற 17ஆம் தேதி வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மான பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமாக இது நிறைவேற்றப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் கட்டிடத்தில் நடைபெற்றது. தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், மண்டல துணை செயலாளர் சித்திக், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அமுதாமதி அழகன், ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட அமைப்பாளர் ஹரிஹரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஜாஃபர், மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், மாவட்ட நிர்வாகி ராஜா, ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன், கீழ்ப்பாவூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாபுவாசன், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட பொறுப்பாளர் சுரண்டை செல்வி, சுரண்டை நகர செயலாளர் திருமலைக்குமார், கீழ்ப்பாவூர் பேரூர் செயலாளர் பாலமுருகன், கீழ்ப்பாவூர் ஒன்றிய பொருளாளர் சாமி மற்றும் விசிக நிர்வாகிகள் மாடசாமி, சின்னசாமி, ஆனந்த், மாரியப்பன், இசக்கிமுத்து, அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியுடன் இணைந்து தேர்தல் பணியாற்றுவது, கூட்டணி தொடர்பாக எழுச்சி தமிழர் மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய ஆணையின்படி திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தென்காசி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலங்குளம் பகுதியில் ஆலங்குளம் பஜாரில் மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் அவருடைய தலைமையில் நடத்துவதற்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்கக்கூடிய திமுக கூட்டணி வெற்றி பெறச் செய்வதற்கு முழுமூச்சாக அனைத்து தோழர்களும் பொதுமக்களிடத்தில் தேர்தல் பரப்புரையை கையாளுவது, தலைமையின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் பணிகளை மேற்கொள்வது, தலைவர் அவர்கள் கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் ஒத்துழைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லுகிற வழியில் ஆலங்குளம் பகுதியில் நடைபெற்று வருகிற சாலை விரிவாக்கப் பணி என்பது மிகவும் தொய்வாக நடந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே அந்த பணியை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் பகுதியில் தொடர்ச்சியாக சாதிய வன்கொடுமைகள் நடந்து வருகிறது. அதை தடுப்பதற்கு மாவட்ட காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் துரிதமாக செயல்பட வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளையும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கான பணிகளையும் முகாம் கட்டமைப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். வாக்காளர் முகவருக்கான அந்த படிவங்களையும் பொறுப்பாளர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,